10th standard 6th யூனிட்டில் ஃபஸ்ட் எக்ஸசைஸில் ஃபஸ்ட் சம் பார்க்கலாம். கொஸ்டின் வாசிக்கிறோம் பாருங்கள். ப்ரூவ் த ஃபாலோயிங் ஐடென்டிட்டிஸ். ஓகேங்களா? இப்போது இதில் நம்மளுக்கு வந்து 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே 2 மார்க் தான். இந்த 2 மார்க்கில் ஒன்று தனித்தனி கொஸ்டினாக தான் கேட்பாங்க. போடலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். காட் தீட்டா ப்ளஸ் tan theta equal to secant theta cosecant theta அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நல்லா பாருங்கள். லெஃப்ட் சைடில் அடிஷன் ஆகவும் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷனாகவும் இருக்குது. நம்ம இப்போ லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைட் போவோம். இப்போது இதில் பாருங்கள், இங்கே சீக்கண்ட் தீட்டா கொசிக்கண்ட் தீட்டாவாக இருக்குது. இப்போ இதை நம்ம வந்து எப்படி மாற்றினா நம்மளுக்கு அந்த சைடு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திங்க் பண்ணணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நான் இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறத காட் தீட்டாவை வந்து நான் காஸ் தீட்டா பை சைன் தீட்டான்னு எழுதலாம். ஓகேங்களா? அடுத்தது டேனை வந்து சைன் தீட்டா பை காஸ் தீட்டான்னு எழுதலாம். ஓகேங்களா? இது புரியுதா பாருங்கள். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதை நம்ம என்ன செய்யலாம், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் நம்மளுக்கு கீழே வந்து சைன் தீட்டா காஸ் தீட்டான்னு வந்துடும். நேராக பார்த்தீங்கன்னா இந்த காசு இந்த இங்கே மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். காசுனா காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ்ஸு சைன் ஸ்கொயர் தீட்டா. அப்போது காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா வந்து நமக்கு 1. ஓகேங்களா? அப்போ நம்ம இங்கே நம்ம என்ன பண்ணலாம், 1 பை சைன் தீட்டா காஸ் தீட்டான்னு எழுதிக்கலாம். ஸோ என்னது இதை நம்ம ரெசிப்ரோக்கில் எடுக்கணுன்னா என்ன வரும், சைன் வந்து கொசிக்கனாக மாறிடும், காசு வந்து சீக்கனாக மாறிடும். அப்போது நம்ம இது அப்படியே மாற்றி எழுதிக்கலாம். சீக்கன் தீட்டா சைனுக்கு வந்து கோசிக்கன் தீட்டா அப்படின்னு எழுதிக்கலாம். தட் இஸ் ஃபைனல் ஆன்சர். லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு வந்துட்டோம். ஓகேங்களா? செகண்ட் சம் போகலாம். செகண்ட் பாயிண்ட் பாருங்கள். tan பவர் 4 tan ஸ்கொயர் இந்த பக்கம் சீக்கன் பவர் 4 மைனஸ் சீக்கன் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. நம்ம இதில் போடுறோம் பாருங்கள். லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைட் போகணும். ஓகேங்களா? tan பவர் 4 தீட்டா ப்ளஸ்ஸு tan ஸ்கொயர் தீட்டா. ஓகேங்களா? இதில் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நம்ம காமனாக எடுக்கலாம். அப்போ tan ஸ்கொயர் தீட்டாவை நம்ம காமனாக எடுத்துட்டா பேலன்ஸ் இருக்கும். இதில் ஒரு tan ஸ்கொயர் தீட்டான்னு இருக்கும், ப்ளஸ்ஸு ஒரு 1 வந்துருக்கும். ஓகேங்களா? இப்போது 1 ப்ளஸ்ஸு tan ஸ்கொயர் வந்து சீக்கன் ஸ்கொயர். நாங்கள் எழுதுகிறோம் பாருங்கள். 1 ப்ளஸ்ஸு tan ஸ்கொயர் தீட்டா வந்து சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. அதேமாதிரி tan ஸ்கொயர் தீட்டா வந்து இந்த 1 அந்த பக்கம் போச்சுன்னா சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1. இது ரெண்டுத்தையும் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கோம். ஓகேங்களா? இப்போது இந்த tan ஸ்கொயருக்கு இந்த வேல்யூவும் 1 ப்ளஸ் tan ஸ்கொயருக்கு இந்த வேல்யூவும் சப்ஸ்டிட் பண்ணுவோம். அப்போது tan ஸ்கொயருக்கு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1ன்னும் இதுக்கு tan ஸ்கொயர் ப்ளஸ் 1க்கு சீக்கன் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? இது அப்படியே ஆப்போசிட்டில் இங்கே ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கோம் பாருங்கள், அதை அப்படியே மாற்றி எழுதிக்கிறோம். இப்போ இதை அப்படியே நம்ம உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டா இங்கே ஸ்கொயரிங்கும் ஸ்கொயர் இருக்குது, சீக்கன் ஸ்கொயரும் மல்டிப்ளிகேஷன்னா பவர் 4 வந்துடும். அப்போ சீக்கன் பவர் 4 தீட்டா மைனஸ் 1 மல்டிப்ளிகேஷன் பண்ணால் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ தட்ஸ் ஆன்சர். நம்ம லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடுக்கு ஆன்சர் கொண்டு வந்துட்டோம்.